திருமலை செல்வம் நிறைந்து இன்பம் வளர்ந்து செல்வம் நிறைந்து அதிகாக விரைந்தீக்கும் நாராயணம் அறிவம் நமோ வேதம் படை கவுரி மண்ணளிக்கவுள் ஆதிநாராயணனே அனைத்து நீ காக்கின்றாய் வேதம் படைக்கவும் மலரளிக்கவும் ஆதிநாராயணனே அனைத்தும் காக்கின்றாய் வேதம் படை கவுரி மண்ணளிக்கவுள் ஆதிநாராயணனே அனைத்து நீ காக்கின்றாய் தீர்தல் செய்வோம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நமோ நாராயண அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கனகப்பிரிய நாரதா என்று பெயர் பெற்ற யாமும் அதிகாலையில் ஸ்நான முதலிய சந்தியா வந்தன சற்கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்தில் 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகத்திர நாமங்களை எல்லாம் ஸ்தோத்திரப்படுது கொண்டு தாயிற் சிறந்த கோயிலுமில்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற அடிப்படை கிடங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை போற்றி வணங்குவது உலகத்தின் அனைத்து ஜீவனுக்கும் இறைவன் வகுத்த பொதுவான நியதி. அந்த நியதிக்குட்பட்டு அடியேனும் சத்தியலோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆயகலைகள் 64 ஏ உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் கலைவாணி சந்தித்து அன்னவளுடைய திருப்பாதம் தொட்டு ஆசி பெற்று இந்த அண்ட சராசரத்தில் ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன். அன்னவரை காலத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மந்தாடி இருந்து வாசப்படுத்த நான் பிண்டப்படுகின்றான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை தரிசித்து நல்ல ஆசி பெற்றேன். பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசி பெற்று அதன் பின்னாலேயே பார்க்கட சென்று என் பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயண தரிசித்தேன். காரணம், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை என்பவர்களது அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டியாகப்பட்டவள் அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசி பெற்றேன். இப்படி அலைமகள் கலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழைக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய துறைக்கப்பட்டு வருகின்ற நாரத மகிழ்ச்சிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கணக்கு செய்யப்படுகின்றார். என்னுடைய சிரமமாகப்பட்டது 1000 திருச்சுக்குள்ளாக வெளியே கடவுள் என்று சாபத்தை பெற்று விட்டேன். நாராயணன் ஹரி ஓம் ஏன் போட்டுக்கிட்டு இம்சையை கொடுத்துக்கிட்டு ஹரி ஓம் நாராயணா நாராயணா. இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை?
சாமி தலை வெடிக்கும்னு சொல்றாங்க. நாங்க ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. அப்படியா? அதனால ஒரு ஆதங்கத்தில் அடிக்கிறாரு. வெடிச்சு அதோட வீட்டுக்கு அனுப்பணும்னு பார்க்குறீங்க. தலை இருக்க வைக்குது. ஏன்னா என்ன போட்டு இன்னைக்கு பூரா பேச்சுக்கு அப்படி தான் நாட்டில் போகுது. நல்ல மனுஷன் வராங்க, பெரிய மனுஷன், சின்ன மனுஷன் பார்த்தாலும் என்ன தலை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தலை நல்லா இருக்கு. எப்போ தலை எடுக்க போகிறேன்னு தெரியல. அது மாதிரி நீங்களும் இனி தலையாய பணியை மேற்கொள்வதற்கு அந்த இடத்துல என்ன தலைன்னுக்கிட்டு என் தலை வைக்கிறதுக்கு. ஏன்னா தலை மை என்பார்கள். ஏன்னா அந்த மை என்பதில் தான் விஷயமே இருக்கிறது. அந்த மை என்பது என்னன்னா தலைமைக்கு அந்த மூன்றாவது எழுத்தாக வரலாம். ஒரு தலை இருக்குது, அதுக்கு மை என்றால் அதுக்காக நீங்கள் டை அடிக்கிற அந்த மையை சொல்லி. ஏன்னா தலை மை என்றால் அந்த மையில இருக்க வேண்டிய உண்மை. அந்த உண்மைன்றது முடியுது பாருங்க. வாய்மை, நேர்மை இப்படி இருக்கு இல்லையா? அந்த மை என்பது எழுத்து தான் நியாயமானது. அதைத்தான் அவர் தலைமையிலே அவரை வைக்க வேண்டும். அவர் தலைமையில் தான் இது நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். அதான் மெய் என்றால் உண்மை, மெய் என்றால் உடம்பு. இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் உண்மையே பேசுவோம். அதைத்தான் சொல்லுவாங்க சத்தியமெய்வத ஜெய அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன? வாய்மையே வெல்லும். அந்த வாய்மை தான் நம்மளை தூய்மைப்படுத்தும். அப்படின்றனால தூய்மையான ஒரு துணியமான இடத்துல புனிதமான ஒரு காரியத்தை சிறமேற் கொண்டு நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த இடம் சிறப்பான இடம். ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை வணங்கும் பொழுது, ஏன்னா தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி வென்பார்கள். தெய்வத்தால் ஆகாது. ஒருவேளை கடவுளை கைவிட்டப்பாலும் உன் முயற்சி உன்னை கைவிடாதியா அப்படின்னு சுருக்கமாக சொல்லி வள்ளுவர் சொன்ன கூற்றுக்கிழங்க வந்தாரை வாழ வைக்கூடிய வண்டமிழ் நாடு செந்தமிழ் நாடு எனும் பொதுநிலை என்ப தேன் வந்து பாயுது காதினர்களை ஆலயம் தொடுவது சாலவு நன்று அவனன்றி ஓர் அனுபவம் அசையாது. எத்தனை விதமான தெய்வங்கள் உண்டு. ஏனென்றால் படைத்தல் காத்தல் அளித்தல் என்ற மும்மூர்த்தி. அந்த மும்மூர்த்திக்கு மிக சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி அவருடைய விநாயக மூர்த்தி. அப்பேற்பட்ட விநாயக மூர்த்தியை அல்லல்போம் வள் வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரமும் நல்ல குணம் அதிக மாமருடை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதுறதாக்கள் என்று கணபதியை சிந்தனைந்து கதைக்கு நாயகன் கந்தம் திதிபாடி ஆரம்பிப்போம் கழகத்தை. நாரதர் அளிக்கும் பேரும் புகழும் பெற்ற வைகை தென்றல் கருவனூர் கிராமத்தைச் சேர்ந்த அருமை அண்ணன், நமது மறைந்த அண்ணன் விஜயராமனுடைய நண்பனும் அருமை அண்ணன் எஸ்பி கீதப்பிரியன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போட்டு பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய புண்ணியமான நமது ஆலங்குடி ரத்தம் சீமை இந்த கிராமத்தில் வாழக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த ரணவீர சுவாமி மற்றும் பத்ரகாளியம்மன் பேச்சியம்மன் இருளப்ப சுவாமி சன்னாசி சமய நொண்டிகரப்பு இதனான அனைத்து விதமான தெய்வங்களுடைய பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் ஆலய அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேகங்களுடைய வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு சீரோடு சிறப்படும் இந்த விழாவை நடத்தி வரக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் நாடகத்தை காண வேண்டும் என்று வருகின்ற நாடக கலாரசிய பெருமக்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் அனுமதி இழுத்து கடமையாற்றி வரக்கூடிய உயர்திரு காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் நல்லதொரு நாடக நிகழ்விற்கு அற்புதமான முறையில் ஒளிபரப்பு அமைத்துகளை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துக்கூடிய நமது மாரநாட்டு சீமை மண்ணின் மைந்தன் ஸ்ரீ கணேஷ் ஒளிபரப்பு தரக்கும் பணிபுரியும் தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் எனது அன்பு மகனுமான வளரும் இளங்கலைஞர் ஹார்மோனிய சக்கரவர்த்தி சுள்ளங்கடி சீமையினுடைய சொந்தமான மைந்தன் உயர்திரு ஜெய ரமேஷ் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மேலும் இந்த ஆடடி நத்தம் நாடக நிகழ்வை அகிலமெல்லாம் உலகெல்லாம் ஒளிபரப்பு செய்யக்கூடிய அற்புதமான எங்களுடைய கலைஞர்களுக்கு பக்கபலமாக என்றும் நிலைத்தரக்கூடிய சேனல் உண்மையான அன்பு நண்பர் சகோதரர் உயர்திரு மாயாகுல மாதவன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சிறந்தாந்த வணக்கங்கள் கோடி நன்றி. ஏனென்றால் என் நன்றி கொண்டாருக்கு உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கின்றான் வள்ளுவன். அந்த அடிப்படையிலே நானும் நன்றி தெரிவிக்க வேண்டும் இந்த ஆலடி பற்றி இந்த ஆடடி நிறுத்த மக்களுக்காக. அன்னை சொன்னார் பொன்னாடை அணிவிக்கும் பொழுதே சுள்ளங்குடியினுடைய மண்ணின் மைந்தன் அண்ணன் விஜயராமுடைய நீண்டகால நண்பரும் சகோதரமான உண்மைதான். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் அவரோடு அண்ணன் தம்பியாக ஒரே ஒரு தாய் வயிற்றில் பிறக்கவில்லை, ஒரு ஒன்று தான். ஏன்னா எத்தனைய கலைஞர்களை உருவாக்குவதற்கு காரணகர்த்தாக அன்றைய சூழ்நிலை 1990 அடிய நாடகுலத்திலே சிறுவனாக 18 வயதிலே அவதாரம் செய்த பொழுது அப்பொழுது என்னை அரவணைத்து என்னுடைய உடன்பிறப்பு என்னை கூட பிறந்த தம்பி ஒரு தாய் வீட்டில் பிறந்தோம் என் பெத்த பிள்ளைன்னு சொல்லி என்னை வளர்த்து ஆளாக்கி இந்த வகிர உலகமெல்லாம் அறிய செய்ததற்கு அடிப்படை காரணமாக திகழ்ந்த எனக்கு அப்பனுக்கு அப்பனாக வாத்தியாருக்கு வாத்தியாராக அண்ணனுக்கு அண்ணனாக இருந்து அனைத்தையும் என்னை வளர செய்த என்னுடைய மாபெரும் இதய தெய்வம் உயர்ந்த அண்ணன் விஜயராம் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிதனை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். அந்த நன்றிதனை காணிக்கையாக்க வேண்டும். இதே ஆலடி நத்த மண்ணிலே இந்த கலையரங்கட்டூருக்குனால இந்த பக்கம் மேடை திருப்பும் பொழுது நம்ம கொட்டை மேடை போட்டு எத்தனையோ மேடை இந்த இடத்துல நானும் அண்ணனும் அடிச்சிருக்கோம், வந்திருக்கோம், போயிருக்கோம். என்ன ஒரு மனக்குறை என்பதெல்லாம் இன்று அவர் இல்லை என்பது
ஒரு கையை இழந்த மாதிரி இருக்கிறது. சொல்லுவாங்களே, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்பார்கள். அதுபோல் அவரை இழந்து நாங்கள்லாம் இருக்கிறோம் என்பது யதார்த்தமான ஒரு யதார்த்தவாதிகளுக்கு ஆமாப்பா இருந்தார்ப்பா, நல்லா பாடினார்ப்பா, நல்லா பேசினார்ப்பா அப்படின்னு ஒரு கணக்கில் இருக்கலாம். நான்லாம் உண்ணா சாப்பிட்டு உண்ணா படுத்து உண்ணா உறங்கி உண்டு கழித்து அத்தனையும் பயன்படுத்தியவர்கள் மறக்க முடியவில்லை. இருந்தாலும் காலம் பதில் சொல்லும். ஏன்னா அதாவது பிறப்பு என்பது பொய், இறப்பு என்பது தான் மெய். இந்த பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பாருங்க, அவங்க கண்டா எனக்கெல்லாம் மனசு வேதனையாக இருக்குது. எனக்கெல்லாம் அதனால நாளைக்கு சொல்லலை, எப்படியோ ஃபேஸ்புக்கில் பார்த்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. காரணம் என்ன, முந்தா நாள் நம்ம கூட பிறந்த நாள் சொல்லி அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா எப்பொழுது பிறந்தோம், எங்கே பிறந்தேன், நான் இங்கே தான் பிறந்தேன், அந்த ஆஸ்பத்திரியில் தான் பிறந்தேன். இது எவ்வளோ பொய்ய சொல்கிறாங்க பாருங்க. ஆத்தா வகுத்தில் பிறந்தானா அவன் ஆஸ்பத்திரியில் பிறந்தானா, கொஞ்சமாவது ஒரு கணம் தானே யோசிக்கணுமா இல்லையா? நம்ம இந்த என் பிள்ளை பெரிய ஆஸ்பத்திரியில் தான் பிறந்தா, ஆத்தா வகுத்தில் பிறக்கலையா, யோசிக்கணுமா இல்லையா? ஏன்னா காலம் பண்போன்றது, கடமை கண் போன்றது. ஏன்னா உலகத்திலே மதிக்கத்தக்கன 2 உண்டு. நேர்மையான இடம், புனிதமான இடம் என்றால் ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரியரின் வகுப்பறை. இது 2 தான் உலகத்தில் புனிதமான இடம். அதைத்தான் சொல்லுவாங்க, கல்வி கரையில் கற்பவர் நாள்சில மன்னனும் மாசர கற்றோரும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோரும் சிறப்படையும். மன்னனுக்கு தன் தேயம் இல்லாத சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. தேசாந்திரம் போகிறவனுக்கு எதுவும் துணை வரும்ன்றீங்க? கல்வி தான் துணை வரும். படித்தவன் எங்கே வேணால் போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவான். அதனால் கல்விக்கு அழகு கஷ்டடர மொழிதல் என்பார்கள். அந்த வள்ளுவனுடைய அடிப்படையிலே அவையினுடைய மூதாட்டியுடைய அழகு தமிழிலே நானும் இந்த இடத்தில் தெய்வத்துறை பார்க்க வேண்டும் என்றால் இறைவனை வணங்காத உலகத்தில் இல்லை. அப்படி ஒரு வேளை நாம் மனிதனாக பிறந்து விட்டோம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பார்கள். அப்படி இவர்கள் ஊரெல்லாம் சொல்வதற்கு, உலகமெல்லாம் சொல்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டியாக திகழக்கூடிய எங்களுடைய அன்பன் விஜயகிராமனுடைய நினைவாக இந்த இடத்திலே அவருடைய ஆசீர்வாதத்தோடு கலைப்படி தொழுகிறேன். நன்றி கலந்த வணக்கம். வாழ்த்துக்களை தெரிவிப்பது கடமை என கருதிவிட்டாலும் நாமெல்லாம் போற்றி வணங்கக்கூடிய இந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் அல்லவா? உண்மையிலேயே எத்தனை விதமான பாவங்கள் செய்தாலும் பாவத்தை தீர்க்கவில்லை. அவர்தான் ஓம் மகாசக்தி காளி பத்ரகாளி இருக்கிறாள். கருணையோடு அவருடைய உரைத்தை, அவருடைய எண்ணத்தோடு, அவருடைய ஆசீர்வாதத்தோடு கழகத்தை தொடர்போம். நாராயண. பாவமெல்லாம் தீர்ப்பவனே, நல்லவனே தில்லையம்மா, வாடிகள் போதினிலே ஓடி வரும் காணியம்மா, மறைவோல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா, ஆளடி நத்தம் சீமை மண்ணில் வீட்டிருந்து ஆட்சி செய்யும் ரணவீரன் பத்ரகாளியம்மன் சன்னதிக்கு வந்தோம். எங்கள் குறை தீரும்மா. புதுமழை இளையரச்சு தொண்டையில்தான் நினைச்சு. சாமி, அம்மா பாட்டை பாடுறோம்னு வேற எதாவது பாட்டை பாடுறீங்களே? ஏய், ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி வீட்டை கெடுக்கும். அமைதியா இருந்துட்டு ராகத்தை வாய்ச்சி காட்டி விட்டு ஸ்வரங்களை வரிசைப்படுத்தி அழகா வாசிக்கிற. உண்மையிலேயே உன் கைக்கு ஒரு முத்தமியா. அதாவது குறுகிய காலத்திலே முதல்ல சொல்லுவாங்க, குருவில்லாத வித்தை குருட்டு வித்தை என்பார்கள். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பயிராக இருந்தாலும் அதுக்கு குருன்னு ஒருத்தர் வேணும். ஆனால் குருவாக மானசீக குருவாகவே நினச்சிக்கிட்டு இவ்வளவு சீக்கிரமாக தம்பி இவ்வளோ தெளிவாக வருவார் மையன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கலை. அந்த ராகத்தை சொன்ன உடனே இதாப்பா ரேவதி ராகம். இந்த ரேவதி ராகத்தில் இப்படி ராகங்களை வரிசைப்படுத்தி ஸ்வரங்களை பாடும் பொழுது எல்லா பாட்டு வரும்ன்றதை எனக்கு தொட்டு காட்டுறேன் பாருங்க. அதே சொல்லுவாங்க இல்லையா, தாய் 8 அடி வந்தால் குட்டி 16 அடி வாயும்னு சொல்லி. அது மாதிரி இன்றைக்கி குட்டி 16 அடி வாயுது. இருக்கட்டும், வாழ்த்து. ஏன்னா அது சுள்ளக்குடி சீமையுடைய இந்த மண்ணினுடைய மகிமை. ஆளநிலத்த சீமைக்கு இவர் கிடைத்த ஒரு பரிசு. காலம் இருக்கிற வரைக்கும் நிலைத்திருக்கணும். வாழ்த்துக்கள், புகழ். சரி இருக்கட்டும், வாசிக்கிற. சரி, நான் ஏன் காதல் பாட்டு பாட போறேன்? நம்மளுக்கு காதலுக்கு கத்திரிக்காய் நமக்கு சம்பந்தம் இல்லை. நமக்கு என்ன இருக்கு? சிரிக்கிறார் அவர் வெக்கம் இல்லாம. ஏயா அவர் வாசப்படி வேடிக்கை வாசல் தோண்டி விட்டு அதைத்தான் சொல்றேன். சரி சரி இருக்கட்டும். அவர் நினைக்கிறாரு எனக்கு காதலுக்கு நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஐயா, நான் பிரம்மச்சாரி. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இருக்கக்கூடிய 3 வித ஆசை. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா? ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நாய்கிட்ட ஒரு முழு தேங்காயை பக்கத்தில் ஓடி வச்சா என்ன செய்யும்? ஓட்டிட்டே கிடக்கும். அது மாதிரி தான்டா நம்ம நிலைமை. புரிஞ்சு எனக்கு அது காதலாவது கத்திரிக்கையாவது. நான் பாடுவது பக்தி. அந்த பக்தியினுடைய பாடல பாடுபடி 1000 கரங்களீட்டி அழைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கு முகத்தை காட்டி இருநீக்கி தந்தாய் போற்றி போற்றி.
கணபதி சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ ஈராறு முருகள் வாழும் வீடாறு முகம் பார்த்து இணங்கும் வீடாறு மரத்தை வச்சவே தண்ணி ஊத்துவா பின்னால போய் ஊத்திக்கிட்டு போக வர இருக்காங்க ஆளை அடையாளம் காட்டிப்படாத பிரச்சனை ஆயிரும். எங்களுக்கு குறையும் உண்டு அவனை நாங்கள் கொள்ளலாமா எங்களுக்கும் குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயுனை இருக்க சொந்தம் செல்ல மகமாகலாமா காணி மகமாகி பெருமாறி அபிராமியே பாடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நட்புகளும் வந்து வீடுமானதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கும் குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயும் இருக்க உங்கள் செல்ல மகன் வாழலாமா ஆதரவா யாரும் இல்லை ஆசை வைக்கும் எண்ணமில்லை ஆணவத்தை நாடி வரும் ஜீவன் இல்லை ஓம் 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 ஆதரவா யாரும் இல்லை ஆசை வைக்கும் எண்ணமில்லை ஆணவத்தை நாடி வரும் ஜீவன் இல்லை சொந்தமில்லை வந்தமில்லை உங்களும் நல்லது உன்னை போல இவனை நல்லதொரு தெய்வம் தடுமாறி திருக்கோவில் வந்தேன் அம்மா அம்மா ஜெகதீஸ்வரி உந்தன் குழந்தை கிடையாதடி அம்மா ஜெகதீஸ்வரி உந்தன் குழந்தை இளையாதரி நீ வந்து தாயாக இடை தாங்கணும் மடி மீது தலை வைத்த நாயேங்கனும் சலனங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் எங்களுக்கும் குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா சங்கநாதமலை மங்களமணி ஓசை வெள்ளி எங்கடி முழுதும் உன்னாட்சியே ஓம் 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 வெண் சங்கநாதமலை மங்களமணி ஓசை வெள்ளி எங்கடி முழுதும் உன்னாட்சியே முத்துமணி பதங்களில் உள்ள சதங்கை போல் ஒப்பமாக உன்னழகை சொல்லிவிட ஏது போல் உடை பாடும் நாளில் திருநாளம்மா அம்மா பிள்ளை கவி இந்த உலகாலும் திருசூரினி அம்மா தில்லைக்காரி இந்த உலகாலும் தெரிசி ஒளினி ஆடினிருந்து வந்த ஹரிணி இந்த அகிலமாலும் திருசூரினி சிவனாரணி தோன்ற கதையும் பொய்யே அவனாட்டத்தனில் உள்ள சக்தியும் நீயே மனம் கணிந்த அருவாய தில்லை காளியே எல்லை காளியே எங்கள் பத்ரகாளியே எங்களுக்கும் குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயு நீ இருக்க உங்கள் செல்ல மகமாடி மகமாகி கருமாறி அகையாமையே பாடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நட்புகளும் வந்து வீரமானதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கும் குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா தாயு நீ இருக்க உங்கள் செல்ல மகளாமா செல்ல மகளாமா செல்ல நன்றி 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 தாயை போற்றி விட
வணங்கி தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு இந்த தரணியை தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலே மனம் உலகாகியது அடைகிறது. முல்லை மருதம் நெய்தல் பாடை என்று சொல்லக்கூடிய 4 வகை நிலத்தை கடந்து குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை கடந்திருக்கின்றோம். பொதுவாக குறிஞ்சி என்று சொன்னாலே குழுகுழுப்பான இடம். இந்த குழுகுழுப்புலையும் இப்படி வேர்க்குது பிள்ளைக்கு. வேர்க்கு அப்பலேருந்து வேர். அப்புறம் எதுக்கு அது தெரியுதா? இயற்கையை எவராலும் மாற்ற முடியாது, மறுக்க முடியாது. நீ என்னதே மின்சாரத்தில் என்ன ஏற்படுவனாலும் இங்கே உடல் சூடாகி உழைக்கும் பொழுது உழைப்பின் மூலமாக ஒரு மனிதனுக்கு வேர் வேண்டும், வேர்வை. அந்த வேர்வை வந்தால் தான் உலக மக்கள் பார்வை நமது பக்கம் திரும்பும். ஆக வேர்வையும் பார்வையும் ஒன்று சேர்ந்து விட்டால் நமக்குள் ஏற்பட வேண்டும் ஒரு கோர்வை. காலையில் ஆடை நேத்தம் சீமையிலே எப்படி நாடகம் நடந்தது என்று இந்த உலக மக்கள் சொல்ல வேண்டும் நல்லது ஒரு தீர்வை. அந்த தீர்மானத்தை தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். தீர்மானம் போடச்சுன்னா யாராவது கட்டுப்படுத்த மீற முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த இடம் உண்மையிலே சிறப்பான இடம் என்று சொன்னால் வந்தாரை வாட வைக்கக்கூடிய வண்டமிழ் நாடு. இந்த உலகத்தில் எத்தனை விதமான நாடுகள் தேசங்கள் தோறும் பாசைகள் வேறுபார்கள் பலவிதமான நாடுகளை கண்டவன் நாரத மகிழ்ச்சி. இருந்தாலும் நாடு என்பது வேறு, சீமை என்பது வேறு, ஊர் என்பது வேறு என்று பிரித்து காட்டி அன்றே வகுத்து காட்டி விட்டார்கள். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோல் உயரும் என்பார்கள். அப்படி செங்கோல் வெடித்து நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்த மன்னர்கள் வரிசை பட்டியலை பார்க்கும்பொழுது இந்த இடம் கதையின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒரு சர்வசாதாரண சிற்றூராக தென்படலாம். ஆனால் சிற்றூர் இருப்பது எங்கே? குறிஞ்சி நில பகுதியிலே. குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்துக்கு சொந்தமான இடம். தொண்டை மண்டலமோ சோழநாடு சூரடைத்திற பட்டம் பெற்ற இடத்தில் உள்ள நாடுடைய பெருமையை நாயகன் புகழ்பாடி ஆரம்பிப்போம் நல்லதொரு கழகத்தை. நெஞ்சை கடல்களின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருகுடைய தலைவனே நீ வாழ்க. பெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் விண்ணுயர் பெரிய கோயில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோயில் பயிலாடு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பயிலாடு வாழ்கவே, தாரணி தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தாரணி தமிழ் போன்ற நிலை நின்று வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பயிலாடு வாழ்கவே. மூன்று நிலங்களுக்கு முடி சூடி வாழ்ந்தவனும் முழுதும் முடி பொறித்த கொடி நாட்டினான். மூன்று நிலங்களிலும் முடி சூடினான் புகழும் முழுதும் புலி புரித்த கொடி நாட்டினான். தோன்றும் இடங்களில் புகழ் நாட்டினான். தோன்றும் இடங்களில் புகழாட்டினான். தோன்றும் இடங்களில் புகழ் நாட்டினான் என்றும் சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினார். சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினார். சோழர் வழிகாட்டினார்.
உருவாக்கினான் உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினான் கல்வி கூடங்கள் உருவாக்கினார் உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினான் பக்தி வழங்கின ஆலயம் உருவாக்கினான் சோழன் உருவாக்கினான் தந்தை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தாரணி தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தந்தை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே நன்றியா நன்றி 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 நாடு போற்றக்கூடிய நாயகனை இந்த நானிலமும் சுற்றி வரக்கூடிய நாரதனும் போற்றி வணங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு அதிலும் சமயம் அறிந்து பேச இல்லை என்றால் பேசாது இருந்து பழகுன்பார்கள். உண்மையிலேயே சபையை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் யாராக இருந்தால். அப்படி அடியேனும் கண்டிருக்கேன் பலவிதமான திருச்சபைகளை. 30 முக்கோடி தேவாதி தேவர்களும் 48,000 ரிஷிவார்களும் கூடியிருக்கக்கூடிய ஒரு சபை என்றால் அதுதான் இந்திர சபை. சாதாரண இந்திர சபையிலே தேவேந்திர சபை. அப்பேற்பட்ட தேவேந்திர சபையை காட்டிலும் இந்த இடம் சிறப்பாக இருக்கிறது உண்மையிலேயே. ஆக இந்த இடம் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் இறைவன் திருவருளால். மனம்தான் காரணம். எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுமம் என்பது இழுக்கு என்றான் வள்ளுவன். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்வை எண்ணங்கள் தான் தீர்மானிக்கிறது. அந்த தீர்மானத்தினை பார்க்கும் பொழுது நாமும் இந்த இடத்திலே நல்லதே செய்வோம், நல்லதே பேசணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசு காரணம் தாயா. ஏன்னா இதய கோயில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உதயகீதா அதெல்லாம் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த இடங்கள். நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பில்லை நினைக்கிறேன். இருக்கட்டும். அப்படி இதயத்தால் கோவில் கட்டி வைத்தான் ஒருவன். பூசலார் என்று சொல்லக்கூடிய நாயனார் 63 நாயன்மார்களிலே முதலிடத்தை பிடித்தான். மன்னரை காட்டிலும் மனதாளி கோவில் கட்டி வைத்தான். அதாவது சொல்லுவாங்க இதே எங்கேடா இருக்குன்னா அதுதான் உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளர் பிராணருக்கு வாய்க்கோபுர வாசல், தெல்ல தெரிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலன் 5 காலா மணிவிளக்கு என்பார்கள். அப்படி இந்த உள்ளதான் கோயில். அதை ஒருநிலைப்படுத்தி நாமும் இறைவனை எங்கே தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதை சொல்லுவாங்க இப்படி மனசை தொட்டு சொல்லணும். ஏப்பா மனசை தொட்டு சொல்லு. ஏன் சொல்றேன்? இங்கே இருக்கிற இறைவன் அதான் தொட்டு சொல்றேன். ஆக மனசாட்சி நல்லவர்களுக்கெல்லாம் இருக்க வேண்டும். அது உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது மக்கள் மத்தியிலே அவர்கள் எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள் இறைவன் தீர்மானத்தோடு. இதோ நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா, தெய்வத்தின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா. நம்பிக்கை வைத்து கண்ணையை பார்த்தான் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் காட்சியமா, தெய்வத்தின் காட்சியமா. ஆண்டவன் அறியறிஞல் ஒரு துணி வந்தம் இல்லை, அவன் எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய
மனசாட்சி உங்க தெய்வத்தின் காட்டியம்மா நம்பிக்கை வைத்து தெய்வத்தின் காட்டியம்மா அதுதான் உள்ளத்தின் காட்டியம்மா அதுதான் உண்மைக்கு காட்டியம்மா நன்றி நன்றி. நல்ல சாட்சியோடு மனசாட்சியோடு இறைவனும் நம்மளையும் வழிநடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறான். அவன் திருவாளாலே அவன் பெயராலே அவன் தாழ் வணங்கியிருப்பார்கள். அப்பேற்பட்ட இறைவன் திருவள்ளை தாளை வணங்கி வந்து நாம் இந்த இடத்தில் வந்திருக்கோம். வந்து இவ்வளவு நேரமாகிவிட்டது. இந்த குறிஞ்சில் பகுதியிலே சிற்றூர் வனத்தில் யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்க நமோ நாராயண அருமையான ஒரு சாரிவளம் உள்ளிருந்து ஓசை கேட்கிறது. அருமையான ஒரு சாரிவளத்தோடு சங்கீத ஞானத்தோடு எப்படியெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறாள். ஆளோடு சோ ஆ என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவுக்குள் லோகத்தை அடக்கி ஓம் என்று சொல்லக்கூடிய பிரமத்தின் பிரதனை ஆராய்ந்து ஆளோடு சோ என்ற அழகார படையிலே கவிதை பண் பாடிக்கொண்டிருக்கிறாள். காலமகன் என்னபடி கவிதைகள் இப்படி ஞானம் பிறக்கத்தான் பிறக்கிறதோ. ஆமாம், கொள்ளிடிது யாழிடிது என்பது மக்கள் மழலை சொல் கேளாத நாளை வள்ளுவன். ஒருவேளை இவள் குரல் ஓசையை பாடத்தான் திருக்குறளை படுத்திருப்பானோ. இருக்கலாம் இருக்கலாம். இப்படி இருக்கிறது ஐயா. பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமானபடி நடனமாடும் ஆடக்கூடிய மயிலுக்கு பாடத் தெரியாது. ஆனால் பார்ப்பதற்கு கண்ணகரை இருக்கும் குயில். ஆமா, குயிலுடைய குரல் ஓசையோ குயில் அருமையான மிக இனிமையாக இருக்கும். இவளோ மயிலை போன்ற உடல் அழகையும் குயிலை போன்ற சாரியத்தை விட்டுவிட்டால் இவளுடைய குரல் ஓசையை உரிமை குரலை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாள். இவள் உரிமை குரலை வெளிப்படுத்தும் போது உறவுக்கு கை கொடுப்போம். இவள் உரிமை குரலுக்கு ஏற்றவாறு இதோ சொன்னால் என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போடா. ஒரு மூடல் கதை சொன்னால் என் கதை அதுதான். ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களும் பிரித்தாலும் பிரியாதது. காலங்களும் கலைத்தாலும் கலையாதது. तेरे मेरे बीच में कैसा है ये बंधन வந்துச்சு. அந்த மாதிரி என்னடா பூரா ஹிந்தி பாட்டை பாடுற தப்பா நினைச்சக்கூடாது தம்பி. ராக ஏக் துஜே கேளியே படிங்க
நாடி வந்த பறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை இடம் செய்த மீன் தேடி வந்த வேலை இடம் செய்த மீன் சிவகைகள் உடைந்தனடி உறுதியில் மறைந்தனடி உயிரே உயிரே ஓடி வந்து தெரிய சேர்க்கி கொடனேனம்மா பழகி வீழ்ந்த உன்னை மீட்க ஓடி வந்து வடிகள் மாற்றி கொடனம்மா காதல் எண்ணுகளை கதகி விரிவதில்லை இனிமே ஓடுவது விரியம்மா அன்பு உள்ளங்களை ரத்த வேண்டுதலை சதியம்மா உடுகளை எரித்திட ஊருகள் வருவது பாரம்மா உள்ளது விரித்திட பாருங்கள் எவரும் சொல்லம்மா நானும் வந்த பறவை நாடி வந்த பறவை குழந்தைகள் இருப்பதை மறுப்புதான் இதயத்தை இழந்த வீணானே தேகத்தை காக்க முடியாது நீயே இதயம் இல்லையே இல்லை உதயம் எனது காவி வீழ வீழையா தொடவில்லையா வாழ்வது ஒரு முறை உனக்கான வாழ்வது முழுமையன்றே ஒரு முறை உனக்கானதே பெருமையன்றே நானும் வந்த பறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை இடம் செய்த லீலை தேடி வந்த வேலை இடம் செய்த லீலை சிறகுகள் உடைந்ததடி உறுதியில் நனைந்ததடி உயிரே உயிரே
நன்றி 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 நன்றி. ஏன்னா இந்த பாடலுக்கு ஜீவ பக்க மேளங்களாக ஜீவனாக இருப்பது பக்கா மேளங்கள். இன்று பக்கா மேளங்களாக பக்க மேளங்கள் அமைந்திருக்கிறார்கள். அதனால் இதை என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொண்ட மக்கள் நான் சொன்னேன்னா முதல்ல உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். 4 பேருக்கு இதுக்கு அதுக்கு நீ வாட்சி கொடுப்பையா அப்படியா? அது சொல்கிற காலங்கள் இருக்கியா? ஆனால் இந்த இடத்துல இந்த நிமிடத்திலே உங்களுக்கு நொடிப்பொழுதிலே கனப்பொழுதிலே அடியேன் கழகப்பிரியனாக தான் நன்றி சொல்லணும்னு சொன்னால் ஆக அது ஜீவனாதம் உள்ளவரையும் அற்புதமான இடத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்திலே இப்படியெல்லாம் பண்ணி செய்து பாடிக்கொண்டிருக்கிறார். அப்படியே அப்படியே மனம் கலங்குறார். அருமையான தங்கச்சி பாடுகிறார் என்று சொல்லி பச்சை புல்வெளிகளே படர்ந்திருக்கக்கூடிய படித்துளிகள் எண்ணற்ற ராகங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் என்று கண்ணங்கரு கவிக்குள்கள் கவிபாடி கொண்டிருக்கிற அற்புதமான வேலை அழகு மிக்க நந்தவனம் இதை யாருக்குத்தான் சொந்த வளமோ என்று என் மனது மீண்டும் மீண்டும் சிந்தனையை தூண்டுகிறது. அப்படி சிந்தனையை தூண்டுவதற்கு இடம் ஏன் இப்படி இயற்கை வேலை கொடுத்திருக்கிறான் நதியோர் நாடுகள். நதியோரம் நாடல் கொண்டு நானும் கொண்டு நாட்டியமாடுது வெல்ல நானந்தாடும் என் சொல்ல நதியோரம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல தொட்டிலை விட்டு மூடுவதென்ன மலை மூடுவதென்ன தொட்டிலை விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன முகிலானோ முகிலானோ செந்திர கூடி இருக்கு செந்திர கூடி இருக்கு தேன் வேணுமா நான் வேணுமா நீ ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரோ நன்றி நன்றி
உலகை இறைவன் தான் வரைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்து விட்டேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. ஒற்றுமைக்கு இலக்கணமாக திகழக்கூடிய இந்த புனிதமான ஆழடினத்தம் மண்ணை பார்க்கும் பொழுது அடியேனும் இங்கே வசிக்கக்கூடாதா என்று எண்ணம் வருகிறது. இருக்கட்டும், ஆண்டவன் விட்ட சாபம் ஒன்று இருக்கே, நம்மதை ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்கினா தலைபிடிச்சு போயிருமே, பிறகு என்ன வயிறு பண்ணுறது? இருக்கட்டும், இருப்பதை கொண்டு நான் சிறப்புடன் செயல்பட வேண்டும். அப்படின்னால் சிறப்பான செய்வதற்கு செயற்கரிய செயலை செய்து கொண்டிருக்கிறார்களே என்ற அடிப்படை கருத்தோடு அந்தரத்தில் ஆடக்கூடிய சுந்தர பெருமானை வந்த காரியத்தை ஆரம்பிக்க தொழ வேண்டும் என்றால் ஒற்றுமைக்கு இலக்கணமாக சரி இருக்கட்டும். அல்ல ஆக சொன்னாங்க, அதுக்காக என்னன்னு கேட்டேன். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக. முத்துக்கு முத்தாக படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்று பாட்டம் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதினில் நான் வாழுகின்றேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளும். அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளும். அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளும். அண்ணன் என வந்த உள்ளும் தெய்வம் என காவல் கொள்ளும். அண்ணன் என வந்த உள்ளும் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்னத்தம்பி கடிச தம்பி செல்லமாய் வளர்த்த பிள்ளை, சின்னத்தம்பி கடிச தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவதில்லை. முத்துக்கு முத்தாக சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தே உங்கள் பெருமை சொல்ல பூ தொடுத்தே நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்கிடத்தானே காவாரியம்மா உன்மகன் நானே. வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தே உங்கள் பெருமை சொல்ல மனப்பூ தொடுத்தே நீ சூடிக்கொள்ள. தென்னையிலும் வீட்டினிலே தென்னையிலும் வீட்டினிலே தாளாட்டும் எழுதலது தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் வலுவில்லாத வெள்ளம் வந்தாலும். என்ன போட்டியா தம்பி? சரி போடுறா போடுறா போடுறா. ஒத்தையடி பாதையிலே ஒத்தையடி பாதையிலே எத்தமக போகையிலே ஆனடியோ மண் மேலே அடியும் மாடி அவ கண்ணடியோ என் மேலே. கத்தாழம்
மாடு வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மாடோ முன்னே போகுதம்மா சொன்னது சின்னவரிக்கால நீ முன்னேறித்தான் போனா நம்ம ஊர வந்தாச்சு உனக்கர கடந்தாச்சு காடுகால காணி ஆண்டவரே நாடும் அண்ணன் தம்பி கேடு உள்ள அவனுக்கு இன்ன போல அம்மா அப்பா யாரும் இல்லை ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா இந்த ஓட்டு நீட்டு குடிசக்கார சொல்வதெல்லாம் சும்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுழக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச திண்ணு இது நம்பி இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மரம் தானம்மா ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லைன்னா யாரோ இல்லடா தங்கம் கொண்டு பூமி பூமி தாங்கி கொண்டு சாமி சாமி பெத்தவட மறந்தாவே செத்தவனே உத்தமையே நினைச்ச அதை உத்தமனே தாண்டா அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லைன்னா யாரோ இல்லடா மதுரை மாறி குழந்தை மடலூர் மல்லிகையே மதுரை மாறி குழந்தை மடலூர் மல்லிகையே மனசு மயங்குதடி மயக்கம்படி நிற்காதே மனசு மயங்குதடி மயக்கம்படி நிற்காதே சித்திரச்ச வானம் திரிக்க கண்டே முத்தான முத்தம்மா என் கண்ணான கண்ணம்மா சித்திரச்ச வானம் சிரிக்க கண்டே என் முத்தான முத்தம்மா முத்தம்மா கண்ணான கண்ணம்மா சம்மதமே உங்க தலைவே தின சம்மதமே இது வேறாரும் படிக்காத மந்திர தோற்றமே இது வேறாரும் படிக்காத மங்களராகமே ஒத்தையடி பாதையில புருஷன தூங்கையில ஒத்தையடி பாதையில புருஷன தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு எத்தளவன் மாடுதம்மா என்னோட மனசு சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு ஊத்தணும் அப்ப நான் கேள்வி கேட்கணும் சர்வேசா தலையெழுத்திருந்த மொழியடா தப்பி செல்ல என்ன வழியடா பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பட்டு வண்ண சிட்டு 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 படகு துறையை விட்டு பார்ப்பதுங்க யாரையடி அண்ணனடை ஓட்டு பார்ப்பதுங்க யாரையடி அண்ணனடை ஓட்டு சிட்டுக்கள் செல்ல சிட்டுக்கள் ஒரு சீரகம் உடைத்தது ரத்தமிழல் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை காணவா வெறும் நினைவா நெஞ்சிலே வரும் வந்தவே தொடர் கதையா திரு கதையா சிட்டுக்கள் செல்ல சிட்டுக்கு ஒரு சீரகம் உடைத்தது ஆளை பார்த்து பேசும் கிளி வாழ மனம் பச்சை
கிளி மனம் வெளுத்த பச்சை கிளி பச்சை கிளியே தொட்டு தருவே மச்சான் வாராண்டி ஒரு பந்தர கட்டி மேளத்தை கொட்டி மாலையிடலாண்டி அடியம்மாடி இவ சின்ன பொண்ணு அவன் ஆசைப்பட்டா அவன் இந்த பொண்ணு அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு இப்போ என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு ஆரி ராரி 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 ராரிரோ ஆரி ராரிரோ ஆரி ராரிரோ பட்டியமாடு வெட்டி பால கறந்து வச்சா பால் திரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க சொன்னவங்க வார்த்தையிலே குத்தமில்லை அடி சித்தகத்தி நானும் ஒண்ணு ஒத்துக்களே உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ வச்சையிலே பச்சை மழை பக்கத்திலே மெய்யுதுன்னு சொன்னாங்க மெய்யுதுன்னு சொல்லுகளே நகம் என்னதன்னாட்டா மாட்டு வண்டி ஊட்டிக்கிட்டு மாப்புளைய குட்டிக்கிட்டு மாட்டு வண்டி ஊட்டிக்கிட்டு மாப்புளைய குட்டிக்கிட்டு காட்டு வழி போறவளே காட்டு வழி போறவளே கண்ணியம்மா காசுமால பத்திரமா பார்த்துக்கம்மா மணப்பாறை மாடு கட்டி மாய வரம் ஏறு கூட்டி வயக்காட்ட முழுது போடு செல்ல கண்ணு போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஓடும் தண்ணீர் நீ தொட்டா பன்னீர் உனக்கு நராசாத்தி கண்ணீர் அடி சத்தியமா அடி சத்தியமா நான் இருப்பதும் உயிர் போனாலும் உன்னாசை போகாது மனம் கல்லாலே ஆனதில்லே கண்ணம்மா பட்டுவன ரோசாவா பாத்தகனும் மூடாதா பாசம் என்னும் நீரச்சே ஆசையிலே நான் வளர்த்தேன் அள்ளி வச்ச வேளையிலே உள்ளிருந்து பட்டுவம்மா தண்ணீரே உறுதி விட்டு சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ தேவத்தை பத்தானத்திலே ஓடத்தில உணர்த்தி கொண்டீர் உடம்பையும் சேருமா ஏராதாதிராசா உன்னெடுப்பு என்னைக்கு மாறுமா வேண்டினால் வேண்டு வரும் தருபவளே அம்மா அம்மா வேண்டினால் வேண்டு வரும் தருபவளே அம்மா அம்மா எனக்கு ஒரு வரம் தருவாயா எங்காலியே கொண்டு வருவாயா சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை நான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லை உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லை காலம் செய்த கோலமையா கடவுள் செய்த குற்றமையா கடவுள் செய்த குற்றமையா சாமியார மதிக்க வேணும் முறப்படி சாமியார மதிக்க வேணும் முறப்படி போயா போயா பொண்ணாக்கு இல்லைங்க நீங்க மட்டும் அப்படி பாடுறீங்க அப்புறம் பாடின சாமியார மதிக்க வேணும் முறப்படி தான் சொன்னேன் அடுத்தபடிக்கு போகல அங்கெல்லாம் விஜய் இருக்கு நாளதரம் அடிக்கும் அண்ணன் கீதப்பிரியர் அவர்களுக்கு தம்பி கருணன் அவர்கள் அவருக்கு 100 ரூபாயும் தம்பி ஜெய ரமேஷ் அவர்களுக்கு 100 ரூபாயும் கொடுக்கிறார். நாரதரம் அடிக்கும் அண்ணன் கீதப்பிரியர் அவர்களுக்கு தம்பி விபி மாரிமுத்து மேற்கு ஒன்றிய துணைச் செயலர் அவர்கள் கீதப்பிரியர் அவர்களுக்கும் 100 ரூபாயும் தம்பி ஜெய ரமேஷ் அவர்களுக்கு 100 ரூபாயும் அன்பு கொடுக்கிறார். தம்பி ஏஎஸ் ஜெய ரமேஷ் அவர்களுக்கு தம்பி பழனிசாமி அவர்கள் இந்த 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கிறார். அண்ணன் நாரதரம் அடிக்கும் எஸ்பிபி கீதப்பிரியன் அவர்களுக்கு தம்பி பழனிசாமி இந்த 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கிறார்.
எங்கள் இருவரையும் பாராட்டக்கூடிய வகையிலே, ஊக்கமளிக்கக்கூடிய வகையிலே அன்பளிப்பு கொடுத்து, ஊக்கத்தொகையாக அன்பளிப்பு கொடுத்து அனைத்து அண்ணன் மாரிமுத்தவர்கள், பழனிசாமி அவர்கள், கண்ணவர்கள் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும், சகோதரர்களுக்கும், குடும்பத்தார்களுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றி காணிக்கை கொள்வோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க பல்லார். ஆக இந்த இடத்திலே கழகம் அதோ காவலன் அங்கு மிக விழாவிக் கொண்டிருக்கிறான். காலம் கடந்து கொண்டிருக்கிறது. காலம் கண்பொழுது கடமை பண்பொழுது என்பார்கள். அந்த கடமையை செய்வதற்கு இதோ காவலை சந்திப்பதற்கு சீக்கிரமாக இந்த உலகிற்கு வருகிறான் காவலன். சந்திக்கலாம் நாராயண.